லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான ஒரு கன்ஃபியூஷன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணையணும் அப்படின்ற குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான் இன்றைய நேர்பட பேச அமர்வுல நம்ம பேச இருக்கிறோம். மீண்டும் எழும் ஒருங்கிணைப்புக்கான குரல்கள், என்ன முடிவெடுக்க போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி இணைந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு தனியரசு, மீண்டும் ஒருங்கிணையணும் அப்படின்னு அதிமுகக்குள்ள குரல்கள் வலுப்பெற தொடங்கி இருக்கு. தேவை இருக்கா? அதற்கான தேவை இருக்கா? ஒன்று செய்யணும், ஒருங்கிணையணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கா? 100 விழுக்காடு ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற தேவை முழுக்க ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் மத்தியில் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த குரல் இப்பொழுது வலிமை பெற்றிருக்கிறது. இன்னும் கூடுதலாக வலிமை பெறுகிற ஒரு சூழல் உருவாகி வருகிறது, நெருங்கி வருகிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு கூடுதலா இவ்வளவு காலம் நம்ம விவாதித்த ஒரு பொதுவான ஒருங்கிணைப்புக்கான முயற்சி, அல்லது இப்ப சின்னமா டிடிவி, OPS, எடப்பாடி முகாம்களில் இருந்து வந்த மாறுபட்ட கருத்துக்கள். ஆனா இப்பொழுது எடப்பாடியுடைய முகாமிலிருந்து ஒன்றிணைய வேண்டிய தேவை, அதனுடைய அவசியம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேறு வழி இல்லை என்பதை என்கின்ற ஒரு தோற்றம் தான் இப்ப நம்ம இந்த 2 நாளா வர்ற செய்திகளை பார்க்கணும். அந்த செய்தி உண்மையா இருக்க வேண்டும், அல்லது அது இன்னும் கூடுதலாக வலிமை பெற வேண்டும். அதனால இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளவு காலம், அதாவது கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இப்பொழுதுதான் ஆய்வு கூட்டத்தை எடப்பாடி தலைநகர் சென்னையில் தலைமை அலுவலகத்துல ஒவ்வொரு நாளும் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அதுக்கான ஆய்வை நடத்துறதாக அறிவிச்சிருக்கிறார். எல்லா கட்சியும் நடத்துறதான அது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அப்படின்னா எல்லா கட்சியும் நடத்துறதுதான். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் கூட அந்த கூட்டத்தெல்லாம் நடத்தியிருக்காங்களே. ஐயா, அது அந்த ஒன்று, அதாவது கட்சிக்குள் பிளவு, தோல்விக்கான காரணங்கள், உள்கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, இதன் மூலமாக ஒரு தோல்வி வராத காலத்துல மற்ற அரசியல் காரணங்கள், கட்சியினுடைய நிலைப்பாடு, கொள்கை, அதில் அணுகுமுறை குறித்தான விவாதம், அல்லது அதனுடைய கலந்தாய்வு கூட்டங்கள் நடந்தோ அதுல சில முடிவெடுப்பார்கள். அதில் சில நிர்வாகிகள் தவறு செய்திருந்தால், பிழை செய்திருந்தால், எதிர்கட்சிகளோடு தவறான உறவு வைத்துக் கொண்டு கட்சிக்கு தோல்விக்கு காரணமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற போக்கு பார்ப்போம். இப்ப என்ன பார்க்க முடியும்? இப்ப முழுக்க ஒட்டுமொத்தமாக அந்த கலந்து கொள்ளுகிற நிர்வாகிகள் அனைவரும் என்ன சொல்ல போறாங்க? எடப்பாடி ஆகிய நீங்கள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போது பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி ஆகிய நீங்கள் கூட்டணி, அதாவது தன்னுடைய கட்சியையும் ஒருங்கிணைப்பதற்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல. மாறாக தமிழ்நாட்டில் இருக்கிற வலிமையான பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களையும் தேர்தலில் கூட்டணியாக வைத்துக் கொள்வதிலும், அந்த கூட்டணி வலிமையாக வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய வேட்பாளர்கள் மக்கள் பிரதிநிதியாக வெற்றி பெறுகிற வாய்ப்பை, சூழலை உருவாக்குவதிலும் தவறிவிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி. இதுதான் அங்க நம்ம கட்சி பலவீனமா இருக்கு அப்படின்னாதான் அவர் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்லாம் நினைப்பாரு. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாரு. தன்னோட தலைமையில கட்சி வலிமையா இருக்கிறதா நினைக்கிறாரு, நம்புறாரு. 6 அமைச்சர்கள் போனாங்க, பேசினாங்க, எல்லாரும் ஒன்று செய்யணும், மீண்டும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தரப்பு கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல, தன்னோட கருத்தில் உறுதியாக இருக்கிறாரு அப்படின்லாம் செய்திகள் வருது. அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லை, அவருக்கு அதில் என்னையா இழப்பு? தனிப்பட்ட எடப்பாடி ஐயாவுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா நீங்க அது ஒரு முறை தோற்று இருந்தா, இப்ப நம்ம அதுல இப்ப ஒரு பெரிய, இப்ப நீங்க ஏற்கனவே கார்த்திகேயனையா சொல்ற மாதிரி, இந்த ஆய்வு கூட்டம் என்பது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் தோல்வியுற்றால், வெற்றி வாய்ப்பை இழந்தால் ஆய்வு கூட்டம் நடத்துவாங்க. அது ஜனநாயகத்துல முறைதான். ஆனால் நீங்க தொடர்ந்து 10 முறை தொடர்ந்து தோல்வியையே சந்தித்து வருகிற எடப்பாடி, அதாவது பொதுக்குழுவை கூட்டி வெற்றி பெறுவது, அல்லது நீதிமன்றங்களில் தனக்கான பதவியை கட்சிக்குள் உறுதி செய்வதற்கு வெற்றி பெற்ற எடப்பாடி, மக்கள் மன்றத்தில் வாக்காளர்களை கவர்ந்து நாட்டு மக்களின் ஆதரவை பெற்று, தொண்டர்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரே இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத எடப்பாடி. அப்ப தொடர்ந்து தோல்வியை தழுவுகிற பதில் சொல்ற இடத்துல அவர் தானே இருக்காரு.
பதில் சொல்ற இடத்துல அவர் தானே இருக்காரு. வெற்றினா பதில் சொல்ல வேண்டாம், தோல்வினா பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரியாதா? அந்த இடத்துல அவர் தானே இருக்கார். அவருக்கு என்ன இழப்புன்னு கேட்டு அவரையும் அதிமுகவையும் பிரிச்சு வைக்கிற மாதிரி, அவரை அதிமுக இருந்து தனிமைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு நீங்க பேசுறது. ஆமா, இல்ல அவரே பொறுப்பேற்று விலகணுமையா? இப்ப ஒரு சிறந்த ஜனநாயக பண்புகளுக்கு எது அழகுனா, 10 முறை நான் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் வெற்றி பெற முடியல என்னால, ஆகவே நீங்கள் விலகுங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியமிக்க இந்தியாவினுடைய ஒரு ஐக்கானா இருந்தவர் நம்ம ராகுல் தொடர்ந்து சில சரிவுகளை அதிமுக அதாவது காங்கிரஸ் சந்தித்த வந்த பொழுது நாடு தழுவிய அளவில் மிக பொறுப்புணர்வோடு அந்த பொறுப்பை ஏற்க மறுத்து தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு நாடு முழுக்க சுற்றி சுழன்று கட்சிக்காக பணியாற்றினார். இப்பொழுதும் அவர் தலைவர் பொறுப்பில் இல்லை. கடைசி தொண்டராக இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து தன் கட்சியினுடைய உயிர் நாடியாக விசுவாசமாக இருந்த ஐயா காக்கையாவை கொண்டு வந்து தலைவராக்கிட்டு இன்னைக்கு வேலை செய்யறாருல, அந்த பெருந்தன்மை ஏன் எடப்பாடிக்கு வர மாட்டேங்குது? அதை விட கொடுமை என்ன தெரியுமா ஐயா? புரட்சி தலைவரே இந்த கட்சியில் யாராவது ஒரு தொண்டர் இந்த கட்சிக்கு வந்து தகுதி உள்ளவர்கள் தலைமையேற்று வழிநடத்துவார் என்ற கட்சியை உருவாக்கின புரட்சி தலைவர் கட்சியில வந்து தொடர்ந்து எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கட்சி வரலாற்றில் இல்லாத அளவு சரிவுகளை சந்தித்து நடைபெறும் தேர்தலில் எல்லாம் படிப்படியாக வெற்றி வாய்ப்பை இழந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதிகளில் 58 தொகுதிகளில் வைப்பு தொகையை டெபாசிட் இழக்கிற அளவுக்கு கட்சி ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிற சூழல்ல தான் இன்னைக்கு இந்த நம்ம விவாதத்தை நடத்துறோம். அது மட்டுமல்ல, 4வது இடத்திற்கு எந்த காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இரட்டை இலை சின்னமோ செல்லவே இல்லை. எடப்பாடியின் காலத்துல வருகிறது. ஆகவே எடப்பாடி இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு அவரே ராஜினாமா செய்திருந்தாருன்னா இன்னும் கௌரவமா இருந்திருக்கும். இப்ப நீங்க 6 அமைச்சர்னு சொல்றோம், இன்னொரு வாரம் 10 நாள்ல பெருமளவு பேர் எடப்பாடியை கேள்வி கேட்பார்கள். எடப்பாடி கௌரவமாக விலகி கொண்டு தகுதியான ஒருவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து கட்சியை வழி நடத்தி நாட்டு மக்களின் நம்பிக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் பெற வேண்டும். அதுக்கு தான் இப்ப சின்னமா தயாராகிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையோட எதிர்பார்க்கறாங்க. முயற்சிக்கிறாரு. அவர் பெரிய கட்சிக்காரு, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்காரு, எடப்பாடி விட சீனியர், முயற்சிக்கிறாரு. வாங்க பேசுவோம்னு சொல்றதுல எடப்பாடிக்கு என்ன சங்கடம் தெரியும். அது மட்டும் இல்ல, எடப்பாடி எத்தனை ஆண்டு காலமா இந்த கட்சிக்கு தலைவரா இருக்காரு. ஒரு 4-5 ஆண்டு காலமா ஒரு நெருக்கடியில பொறுப்புக்கு வந்துட்டு நான் அதை இருந்து விலகவே மாட்டேன் பிடிவாதமா இருந்தா எந்த அமைச்சர்கள் எந்த அதிமுக தலைவர்களும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கழக குரல், இந்த உரிமை குரல் எடப்பாடியை விலக அல்லது ஒன்றிணைப்பதற்கான இந்த குரல் இன்னும் வலிமை பெறும். விரைவில் அதிமுக ஒன்றுபட்டு வலிமையான ஒரு இயக்கமா மலர வேண்டும். மலர்வதற்கான சூழல் உருவாகி வருகிறதை தனியரசு அவதானிக்கிறேன். எடப்பாடி இதில் இருந்தால் பாடம் பெற்றுக் கொண்டு திருந்த வேண்டும் என்று மீண்டும் கழக குரல் அங்கலாய்ப்பெல்லாம் வந்து கட்சிக்குள்ள இருக்கா, கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வருதான்னு தான் தெரியல. அதிகமா கட்சிக்குள்ளதான் இருக்கு. நான் கூட பேசுவேன். ஆலங்குளத்துல 1989 இருந்து அர்ஜுனன் 20 ஆண்டுகளா கவுன்சிலரா இருந்தவரு என்னோட தொடர்பு கொண்டாரு. என்ன இருக்கு இப்ப வெங்கட்ட தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் ஒன்றியத்துல அர்ஜுனன் 20 வருஷமா கவுன்சிலரா இருக்கிறவரு, பச்சை குத்தி இருக்கிறாரு. அதிமுகவோட எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். இன்னைக்கு அவர் சொல்றாரு ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வாய்ப்பு. பல பூத்தில் வேறு 5 வாக்கு 10 வாக்கு இருந்துச்சு. நான் என் சொந்த பணத்தை 50,000 ரூபாய் செலவழித்து ஆட்டுக்குட்டி வித்து மாட்டை வித்து நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட என் தொகுதியில என்னுடைய பூத்தில் 150 வாக்குகளை பெற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் இன்னும் சொல்ல போனா அவர் முக்குளத்து சமூகத்தை கூட சேர்ந்தவர் இல்ல, நாடார் சமூகத்தை சேர்ந்த அதிமுக பரம விசுவாசி சொல்றாரு. ஒன்றிணைந்தால் தாயா கட்சி வெற்றி பெறும் சொல்றாரு. இதை விட என்ன நான் சொல்றது, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிடமிருந்து நிர்வாகிகளிடமிருந்து மக்கள் பிரதியிலிருந்து வருகிற குரலைத்தான் தனியரசு பிரதிபலிக்கிறது. திரு கார்த்திகேயன், ஓபிஎஸ் அவரோட நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு, இபிஎஸ் அவரோட நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. இதுல ஒன்றிணைணும் அப்படின்னு 6 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மூத்த நிர்வாகிகள்லாம் போய் திரு எடப்பாடிட்ட பேசினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லைன்னு செய்திகள் வருது. இதுல மறுப்பும் வரல. இது வரைக்கும் வந்து திரு எடப்பாடி தரப்புல இருந்தும் மறுப்பு வரல, பேசினதாக சொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் தரப்புல இருந்தும் மறுப்பு வரல. என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ள? இல்லை, இப்போ இந்த தொடர் தோல்விகள், அது குறிப்பாக பாராளுமன்ற தோல்விகளுக்கு அப்புறம் வந்து இந்த அழுத்தம் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் படிக்கும்பொழுது அந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளுடைய பகுப்பாய்வு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அவருடைய வாக்கு சதவீதம் வந்து ஏறக்குறைய 15% குறைவாக போயிடுச்சு. மாநில ஆவரேஜை விட மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்போது அதுவும் மாநில அளவில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவும் முடியவில்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு
கவலைகள் வெளிப்படுத்தப்படுது. அப்ப இணைப்புன்றதை விட ஒன்றுபட்ட வலுவான அதிமுகன்றது அத்தியாவசியம் அதிமுகவிற்கு. அதிமுக என்ற கட்சி உதயசூரியனை எதிர்க்க வேண்டும் என்றால் அந்த ரெட்டலையை வந்து வலிமையோடு இருக்கணும். யாரெல்லாம் வர்றாங்க இல்ல யாரெல்லாம் வரணும்னு இந்த ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க? பிப்ரவரி 7 2017 யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எத்தனை பேர் வரணும்? தர்மயுத்தத்திற்கு முன்னத்தினால் பிப்ரவரி 7 2017 முன்பு என்னென்ன எப்படி இருந்ததோ அதிமுக அந்த வலுவான நிலைக்கு வரணும். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி 3 பேரும் தான் எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக தான் சொல்றோம். ஒரு வலுவான அதிமுக ரெட்டலை வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், உதயசூரியன் எதிர்க்கணும்னா ஒரு வலுவான அதிமுகவாக இருக்க வேண்டும்ன்றதுதான் தொண்டர்களுடைய பெரும்பாலும். சரி, வட்டத்துக்குள்ள கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த 3 பேரையும் கொண்டு வந்துடலாம். வட்டத்தின் மைய புள்ளி ஒண்ணுதானே இருக்கும். அதை யாரு இந்த பிரச்சனையே அதுதான். அந்த பிரச்சனையே என்னதான், இது தனிப்பட்ட தொண்டர்கள் மதத்துல வந்து இணைப்பு நடக்கணும், ஒன்றுபட்ட அதிமுகவாக வலுவாக இருக்கணும் திமுகவை எதிர்த்து அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட நபர்கள் இருக்குல்ல, இண்டிவிஜுவல்ஸனுடைய அதிகார ஆசை இல்லைன்னா அதிகாரம் சம்பந்தமான அச்சங்கள் ஒரு உள்ளே வர நேர்ந்தால் 2024 நல்வாய்ப்பாக வந்து அம்மையார் சசிகலா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க போறதில்லை. அவங்க வந்து கன்விக்ட் ஆனவங்க. அப்போ அது வந்து ஒரு டோரை வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியே வச்சிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் உள்ளே வரும்போது அவருக்கு என்ன வாய்ப்பு, என்ன போஸ்ட் கொடுக்கறது அப்படின்றது. அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன, சமரசங்கள், இந்த இணைப்புகள் எல்லாமே வந்து ஒரு சமரசத்தில் தான் நடக்கும். அது ஏன் அத்தியாவசியம்னு சொல்றேன்னா, நீங்கள் இதே ஒரு நிச்சயம் அத்தியாவசியம் தான். இந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக வலுவாக 2024 திமுக அன்றைய காலகட்டம் என்னவா இருக்கும்னு தெரியாது. விஜய் வருவாரா, எல்லாம் மும்முனை போட்டி இருக்குமா, பாமக எந்த பக்கம் வரப்போகுது, இல்லை பாஜக ஒரு தொடர் போகுது, அதெல்லாம் வந்து ஹைப்போதட்டிக்கல். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலையில் வந்து நிச்சயமாக இது போன்ற அதிமுக வந்து அதுவும் தென் மாவட்டங்களில் மிக பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு இணையாமல் ஒரு தனித்தனியாக வந்து பிரிந்திருந்து தேர்தலை சந்திப்பதுன்றது அவர்களுக்கு உகந்ததில்லை. இல்ல இந்த 10 தேர்தலில் தோல்வி, அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 11வது தேர்தலும் தோல்வி அடைஞ்சிரும்னு திரு ஓபிஎஸ் சொன்னாரு. அப்புறம் இபிஎஸ் வந்து போட்டி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றாருல. இதுல இபிஎஸ் உடைய தனிப்பட்ட செல்வாக்க மட்டும் முன்னிறுத்தின தேர்தல் வந்து இந்த ஒரு தேர்தல் தானே. அதற்கு முன்பு இருந்த எல்லா தேர்தலையும் இபிஎஸ் ப்ளேம் பண்றது வந்து இல்ல, ஏத்துக்க முடியாது. அது கூட எல்லாம் ஓபிஎஸ் டிராவல் பண்ணி எல்லாத்தையுமே இருந்திருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலை மட்டும்தான் ஓபிஎஸ் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒன்ன மட்டும் வச்சு எப்படி அவர் வந்து செல்வாக்கு இல்ல. அதற்கு காரணம் வந்து அந்த இந்த இணைப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமே அதிமுக பயணித்த விதம்ன்றது இபிஎஸ் ரன் லார்ஜ்னு சொல்லுவோம். அதாவது வந்து இபிஎஸ் சொல் தான் கடைசி தி லாஸ்ட் வேர்ட். அவருடைய முடிவுகள் தான் எல்லாமே வந்து கட்சியினுடைய முடிவாக இருந்தது. ஓபிஎஸ் மோரர்லெஸ் வந்து அவருடைய அதிகாரத்தை செலுத்தாமல் இல்லை இருந்திருந்தால் அவர் வந்து எல்லாவற்றிற்கும் இணங்கி போனதனால் தான் வந்து அந்த ஒற்றை தலைமை என்று அவர் உருவெடுப்பதற்கு வந்து வாய்ப்பு வசதியாக இருந்துச்சு. ஓபிஎஸ் கூட இருந்தவர்களே மைக்ரேட் ஆகி எல்லாரும் வந்து இபிஎஸ் தரப்புல வந்து கேபி முனிசாமி முதற்கொண்டு எல்லோரும் போனதுக்கான காரணமே அவர் அவருடைய தலைமை பண்பையும் சரி அவருடைய அதிகாரத்தையும் உறுதி செய்யாததுனால தான். அதனால அந்த 5 ஆண்டுகள்லையும் சரி 2017 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்று அந்த கடைசியாக வந்து பிரிவு ஏற்படும் வரை, ஓபிஎஸ் வெளியே போகும் வரை முடிவுகள் எடுத்தது எல்லாமே இபிஎஸ் அவர் சார்ந்துதான் முடிவு எடுக்கப்பட்டது. அவரோட முடிவு தான் கட்சியினுடைய முடிவாக இருந்தது. ஓபிஎஸ்க்கு பெரிய அளவிற்கு அதுல வந்து ஒரு இருந்ததான்னு தெரியல. ஆனாலும் கூட்டுக்கு பொறுப்பு இருந்தது. நீங்கள் இரட்டை தலைமைன்ற பொழுது ஒரு கூட்டு பொறுப்பு இருந்தது. அந்த காரணத்திற்காக தான் பெரும்பான்மையாக விமர்சனம். தலைமையிலேயே பிரச்சனைனா இப்ப இன்னும் புதுசா 3 பேர் உள்ள வர்றாங்க. இவரோட சேர்த்து இபிஎஸ் ஓட சேர்த்து 4 பேருன்னா 4 பேரும் எப்படி அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துப்பாங்களா, இல்ல யாருடைய தலைமையை யார் ஏத்துக்க போறா, அந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வே சொல்லாம ஒன்றிணைன அதிமுக மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே. இல்ல, அதுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சு. இருப்பே கேள்விக்குறி ஆயிடுச்சு அதிமுக கட்சியில. நீங்க என்ன 2024 மீண்டும் வந்து ஒரு 60 சீட்டு 70 சீட்டுல ஒரு 90 80 சீட்டு கூட வச்சுக்கோங்க. 80 சீட் எடுத்துட்டு எதிர்கட்சியில உட்கார்ந்தா இந்த கட்சி இதே மாதிரி வந்து தொடர்ந்து பயணிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக இந்த நிலையில இருக்கணும்ன்றது பாஜக வரைக்கும் கூட இபிஎஸ்க்கு சான்ஸ் கொடுக்க கூடாதா? 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்க வாய்ப்பே உள்ள நெகோசியேஷன் என்னன்னே தெரியல. அதுதான் வந்து நமக்கு இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப என்னன்னா இபிஎஸ் தரப்புல அந்த இணைவுக்கே வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் எடுத்த எடுப்புலயே முட்டுக்கட்டை போடுறாரு இல்லையா? வரும்பொழுது என்ன போஸ்ட் நெகோசியேஷன் இல்ல அந்த சமரசங்கள் என்னன்றது 2ஆம் கட்டம். இன் பிரின்சிபல் கொள்கை ரீதியாக இந்த இணைவே அவர்களை மீண்டும் வந்து ரீஇன்டெக்ட் பண்றது பார்ட்டியில இன் பிரின்சிபல் அதற்கே வந்து அவர் தயாரா இல்லைன்றாரு. அவர் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே போனவங்களை ஏன் கட்சிக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் கேட்கிற கேள்வி நியாயமானதானே? அப்ப ரிசல்ட்லயும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ல. அந்த உறுதித்தன்மையை வந்து இந்த முடிவெடுக்கிறதுல காட்டும் பொழுது ரிசல்ட்லயும் அந்த உறுதித்தன்மையோட அவர் ரிசல்ட் வாங்கி காமிச்சா அந்த நியாயம் இருக்கு. ஆனா ரிசல்ட் வரும்போது இபிஎஸ் அவர்களால வந்து
எடுக்க முடியலையே. நீங்கள் தொடர்ந்து சரிவு வந்து இன்னும் குறைந்துட்டே போகுது இல்லையா? இல்ல ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन தான். இப்ப 3 பேரையும் உள்ள சேர்த்தாச்சு. உள்ள சேர்த்து 2026 தேர்தலை அதிமுக சந்திக்குது. அப்பவும் வந்து அவங்களால ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல, இல்ல வாக்கு சதவீதத்தை பெற முடியலன்னா இந்த 3 பேரும் சேர்ந்தே தோல்வியை ஒத்துப்பாங்களா? இல்ல அப்ப நீங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து ஒரு லைபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? பொறுப்பை வந்து பகிர்ந்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இபிஎஸ் மட்டும் குறை சொல்ல முடியாது. இபிஎஸ் மட்டும் குறை சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீங்க இந்த நிலையில அவங்க இருக்கிறத தாங்க பாஜகவே விரும்புது. பாஜக என்ன வந்து அதிமுக வந்து ஒன்று சேர்ந்து வலுவான கட்சியாக மீண்டு வரணும் அப்படின்றத வந்து பாஜக விரும்புதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த முறையில வந்து பிரிந்திருந்து ஏன் தொடர்ந்து வந்து அண்ணாமலை வந்து இபிஎஸ் குறித்து அந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறார்? அவர் ஏன் பிரச்சார காலத்துல வந்து தேனியில வந்து அதிமுகவினுடைய தலைமை மாற்றம் வரும், கட்சி அவர்கிட்ட இருக்காதுனால அவர் எதுக்கு சொல்றாரு? பாஜகவை கடுமையா எதிர்க்கிற திரு இபிஎஸ் வந்து பாஜக இப்படி நினைக்குதுன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாரு. நிச்சயமா அவருக்கு தெரியுங்க, தெரியாமையா இருக்கும். ஆனால் வந்து அதை தாண்டி வந்து நீங்க கட்சி இணைய வேண்டியது வந்து தேவை இருக்கு. நீங்க வெறுமனே வந்து இது வந்து அதிமுக கட்சி சார்ந்தது மட்டும் இல்ல, இந்த இணைவு இல்ல ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிறது, வலுவான அதிமுக இருக்குன்றத அந்த விஷயத்தை நீங்க தொண்டர்களை தாண்டி மக்கள் மத்தியிலையும் கடத்தணும். அந்த நம்பிக்கை வரணும் இல்ல. பிரதான எதிர்கட்சி மேல நம்பிக்கை வச்சாதாங்க, வந்ததுனா தாங்க ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து மக்கள் வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தயாராவாங்க. நீங்க அங்கேயே பலவீனமா இருந்து நீங்க பிரிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சிதறண்டு தான் போகும். 2016 மாதிரி ஒரு 3வது அணி மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு, இங்க 4 அணியா கூட வரலாம். அப்ப ஆளுங்கட்சி வசதியா தான் போகும். நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது, ஹவுஸ் இஸ் இன் ஆர்டர் அப்படின்றத காட்டணும். நீங்கள் பலமாக இருக்கீங்க, திமுக சவாலோட கூட்டத்தில் இருக்கீங்க, கூடிய இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்றது அதிமுக விஷயத்தையே வந்து அந்த ஏபொலிட்டிக்கல் ஓட்டர் கட்சி இருக்கு. அதை கடத்தலைன்னா நீங்க எப்படி ஓட்டு வரும்? உங்களுக்கு நியாயமான கேள்வி தானே திரு அக்னீஸ்வரன். ஒற்றுமை தானே பலம், அது அதிமுகவுக்கு தானே நல்லது. அதிமுகவுக்கு நல்லதுன்னா அது இபிஎஸ்க்கு தானே நல்லது. ஏன் அப்படி அவர் யோசிக்க மாட்டேன்றாரு? இல்ல, எல்லாருமே நல்லதை தான் சொல்றாங்க. எதிரிகள் 2 வகை. ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சு போராடுகின்ற போராளியாக நின்று எதிர்க்கிற எதிரிகள், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாமல் முதுகில் குத்துகிற துரோகிகள். 2 வகை தான் இருக்க முடியும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் சரி. ஆக இங்க பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு அதாவது இபிஎஸ் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்களா நல்லவங்க, அதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்றவங்களா? இங்க தனி மனிதர் இபிஎஸ் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய கட்சின்னு பாருங்க. இங்க பேசுகிற போது அண்ணன் தனியரசு 10 வருஷம் எம்எல்ஏ தனி மனிதர் என்று சொல்றாரு. அவர் தனி மனிதர் அல்ல. ஓபிஎஸ் நல்லா இருக்கணும்னு சொல்றது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அதிமுக இல்லையா? சசிகலா நல்லா இருக்கணும்னு சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இல்லையா? டிடிவி தினகரன் நல்லா இருக்கணும்னு சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இல்லையா? கார்த்திகேயன் சார், என்ன சார் நீங்க ஒரு பெரிய பழிய சிம்பிளா அழகா ஒரு கேள்வியா வச்சுங்க பாருங்க. ஓபிஎஸ் அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க பாருங்களேன். அவர் சொல்லலாம், ஆனா நாம சொல்லலாமா? நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், ரெட்டலையை வீழ்த்தியே தீருவோம். நிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாதா? அங்க தோற்கடிக்கணும் வீழ்த்தணும் இபிஎஸ் அதிமுகவில் எடப்பாடியுடைய ரெட்டலை தான் தோற்கடிக்கிறோம். எல்லாம் நீங்க அது இருக்கட்டும், அப்படி நினைக்காதீங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரெட்டலை. எடப்பாடிக்கு மட்டும் ஒரு தனி ரெட்டலை கிடையாது. அதே பச்சை தான், அதே மக்கள் தான் 1,57,000 வாக்குகள் வாங்கி இருக்குது. அது இருக்கட்டும். ஒரே ஒரு சின்ன கேள்வி. அதே எம்ஜிஆர் கூட கோவை சிலியன் விஸ்வநாதன் எல்லாம் மீண்டும் கட்சியில வந்து பிளவு ஏற்பட்டப்போ திருப்பி சேர்த்துக்கிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதாவும் திருநாவுக்கரசர் எல்லாம் திருப்பி காளிமுத்து சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க வந்து கட்சியினுடைய நலனுக்காக, பொது நலனுக்காக வந்து சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ வந்து ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. நான் ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லைன்றத இபிஎஸ் உணர்றாரு. அப்போ வந்து எனக்கு ஈக்குவல்ஸ் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வந்தவர்கள் வந்து தங்களுடைய அவங்களுக்கு த்ரெட்டா வரல. அச்சுறுத்தல் வந்து திருநாவுக்கரசர் அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அவர் மட்டுப்படுத்தப்பட்டார். ஆனால் உங்களுக்கு அந்த பயம் இருக்கு, வரக்கூடியவர்கள் ஒன்று எனக்கு மேல் ஒரு காலத்தில் இருந்தவர்கள், இல்ல எனக்கு இணையாக இருந்தவர்கள், அதனால என்னுடைய அதிகாரம் வந்து மட்டுப்படுத்தப்படும் ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்துட்டே இருக்கிறனால தான் அவர் அதை என்கேஜே பண்ண மாட்டேன்றாரா என்ற எனக்கு சந்தேகம். தப்பா சொல்றாரு பத்திரிகையாளர், தப்பா இவர் பாக்குற பார்வையே தப்பு. நமக்கு சரியான அமனே உங்களுக்கு ஆதரவா பேசினா அது சரியா தான் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எனக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாருல, அவங்களுடைய பார்வை என்னன்னா, நம்மளோட 10 11 அமைச்சரா இருந்தவர் இப்ப பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அந்த பார்வையை தப்பு. கரெக்ட். இதுல என்ன ஒரு பொதுக்குழு 2500 பேர். நான் கேட்டேன் இல்லையா முதல்ல, வட்டத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரதும் சரி, வட்டத்தின் மைய புள்ளியாக யாருன்றதுலதான் சிக்கல் இருக்குன்னு. அப்ப அவர் இபிஎஸ் என்ன சொல்லி இருந்திருக்கலாம்?
அகாமடேட் பண்ணிக்கலாம் அதிமுகக்குள்ள. என் தலைமையை நீங்க ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வரலாம்னு சொல்லி இருந்தாருன்னா சரி, ஒருங்கிணைகிற அதிமுக மீது இல்ல அதிமுகவை விட்டு விலக்கப்பட்டவர்கள் விலகி போனவர்கள் உள்ள வரணும்னு ஆசை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. தன் தலைமையை மட்டும் உறுதிப்படுத்த நினைக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். வேண்டவே வேண்டாம் அப்படின்னுங்கும் போது அந்த பெருந்தன்மை, தலைமை பண்புக்கான பெருந்தன்மை எம்ஜிஆருக்கு இருந்ததும் ஜெயலலிதாவுக்கு இருந்ததும் ஏன் இபிஎஸ்க்கு இல்லாம போச்சுங்கிற கொஸ்டின் வருது. இல்ல அப்ப 2 பொதுக்குழு கூட்டுனாங்களா? அப்போ இல்லையே, 96ல ஒரு பொதுக்குழு தானே ஐயா திருநாவுக்கரசு கூட்டினாரு. சரி, நம்முடைய கட்சி அலுவலகத்தை போய் உடைச்சாங்களா? அதுல 380 திருநாட்டு நீங்க சாதாரணமா பாக்குற திருட்டு வழக்குல போட்டு 15 இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த வழக்கு இருந்துச்சா? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் 15 வழக்குகள் போட்டாங்களா? அப்போ இத்தனை வழக்குகளும் போட்டுக்கிட்டு அதை தான் கண்ணுக்கு தெரியாமல் அவர் நம்ம நண்பர் சொல்லும் போது சொல்றாரு, இல்ல பாஜக அதை விரும்பலன்னு தப்பா சொல்றாரு. திமுகவும் அதை விரும்பல. இங்க ஒருங்கிணைந்தது வரணுமா வேண்டாமான்றது கட்சி தலைமை முடிவெடுக்கும். மாவட்ட கழக செயலாளர் முடிவெடுப்பாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா பாஜக சேர வேண்டியதுதானே, சேர கூடாதுன்றதுனால திரும்ப திரும்ப அங்க யாராவது சொன்னாங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. பாஜகவும் அதிமுக எதிர்நிலையில தானே இருக்காங்க, திமுகவும் அதிமுக எதிர்நிலையில தான் இருக்காங்க. எதிர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைக்கிற போது முதல்ல செய்ய வேண்டியது ஒண்ணு சேர்றது தானே. இல்ல ஒண்ணு சேர்ந்துட்டோம் நாங்க பலமா இருக்கோம். இல்ல இவரை எப்படி நாம் உருவாக்கி விட்டோம், இவர் பொதுச் செயலர் ஆயிட்டாரே, இவரை எப்படி ஒரு நண்டு 3 நண்டை பிடிச்சி இழுத்தது மாதிரி காலை பிடிச்சி இழுக்கிற வேலையை தான் செய்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்க தனியா நின்று ஜெயிச்சிட்டீங்களா? பொதுக்குழு கூட்டிட்டீங்களா? நீங்க என்ன இதென்ன கட்ட பஞ்சாயத்து நடக்குது? இல்ல, அப்ப சட்ட ரீதியான ஒரு கட்சி. அது இபிஎஸ்க்கும் பொருந்தும். ஆமா, அதத்தான் பொதுக்குழு சொன்னேன். 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள். அது கரெக்ட். 24 நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி இல்ல. அதுக்காக 13 வருஷம் ஆட்சியிலே இல்ல கலைஞர் அவர்கள் திமுகவை கலைச்சிங்களா? இப்ப அவரத்தான் செய்யும். அதை தாண்டி தான் போகணும். இங்க ஒரு பொதுச் செயலாளர் 3 பொதுச் செயலாளர். ஒரு நொடி அங்கதான் இந்த கேள்வி வருது. இது இப்ப எல்லாரும் பேசுறது அதிமுக நல்லா இருக்கணும்னு ஒரு கட்சி நலன் சார்ந்து, இபிஎஸ் யோசிக்கிறது இபிஎஸ்ங்கிற தனிப்பட்ட நபருடைய நலன் சார்ந்துன்னு நிக்குது இல்ல, அந்த புள்ளியில வந்துருச்சு. அதுதான் அடிப்படையில. ஆனா போடும்போதே தப்பா போட்டா அக்கனா வரும்போது எப்படி சரியா வரும்? அடிப்படையில அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க கட்சியை அடிச்சு உடைச்சிருப்பீங்களா? நீங்க இத்தனை கேஸ் போட்டிருப்பீங்களா? அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டீங்களா? அப்போ நாங்க தேர்தலை தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா? நாங்க ஆரம்பிக்க மாட்டோம். சரி, நீங்க தேர்தலை நிப்பீங்களா? அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாங்க தேர்தலை நிக்கவும் மாட்டோம். ஆனா எடப்பாடி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஆனா கட்சி தலைமை உங்ககிட்ட தூக்கி கொடுத்துறணும். எந்த ஊர் நியாயம் இது சொல்லுங்க? டிடிவி நின்னுட்டாரு, வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்ன எங்க போய் நின்னுட்டாரு? பாஜக கிட்ட போய் நின்றுக்காரு. ஓபிஎஸும் நின்னுட்டாரு, நின்னு அவருடைய பலத்தை காமிச்சாச்சு. அதுவும் பலாப்பழ சின்னம். வெற்றி பெறல. அதுவும் நீங்க 5 பேர் வெற்றி பெறல. நீங்களே தோத்துட்டீங்களே. தோத்து போனவர்கள் நீங்க எடப்பாடியை பற்றி பேசுங்க. ஜெயிச்சிட்டு பேசுங்க. 3 லட்சம் ஜெயிச்சிட்டு பேசுங்க சார். 3 லட்சம் தோத்துட்டீங்களா சார்? சார் 56 இன்ச் மார்போட சேர்ந்தே நீங்க தோத்துட்டீங்க. ரெட்டல தோத்து போச்சு. அதனால என்ன? 1,57,000 வாக்குகள் வாங்கி இருக்குது ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு. சார், நான் ஆதரிப்பதனால் ஒட்டுமொத்தமா மாறாது என்று நான் கணிக்கல. ஆனா 75 மாவட்ட கழக செயலாளர்கள் 35 பேரை உங்களால உங்க பக்கம் கூப்பிட முடிஞ்சா? சரி, நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க முடிஞ்சா? தமிழ்நாடு போல அரசியல் சுற்றுப்பயணம் போக முடிஞ்சா? எது 2 பொதுக்குழு கூட்ட முடிஞ்சா? எதுவுமே இல்லாம கட்சியை என்கிட்ட கொடுனா எல்லாம் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சாரா இல்லையா சார் நிக்கும்? எல்லாம் வந்துதான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். நீங்க கடல்ல எத்தனை புயலை சந்திச்சீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. கப்பலை கரை சேர்த்தீங்களா இல்லையா? சேர்க்கல இல்ல. அப்படி கிடையாது சார், அப்படி கிடையாது. எத்தனை துரோகிகளை சந்திச்சிட்டு மேல வர்றோம் அப்படின்றத முக்கியம். அப்படி நீங்க அவருக்கு அப்ப நீங்க சசிகலா அம்மையாரை பத்தி விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு திருப்பி ஓபிஎஸ் சேர்த்துட்டீங்களா? அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சேர்த்தாங்க? ஜானகி அம்மா மாதிரி ஒதுங்கிக்கணும் இல்ல. இப்ப அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா 11 பேர் ஓபிஎஸ் தரப்புல? அதுக்கப்புறம் திருப்பி கட்சி பிஜேபி சொல்லி தானே நீங்களும் ஒத்துக்கிட்டு தானே சேர்ந்தீங்க. இன்னைக்கு மட்டும் பிஜேபி எதிர்த்து கேசி பழனிசாமி திமுகவும் சேர்த்து தான். அதிமுக யாராவது இருக்கட்டும், மீண்டும் பலமான ஒரு கட்சியா வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் திரும்ப திரும்ப இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, ஒருபோதும் அதிமுக கீழே விழுந்துறாது. அவர்கிட்ட பேசுறாங்க. திரு கேசி பழனிசாமி, எவ்வளவு சூடா இங்க பிரச்சனை நடக்குது, நீங்க ஸ்வெட்டர்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல தம் கட்டி பேசுற அக்னீஸ்வரனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அதிமுகவுடைய கல்ச்சர், சில நகர்வுகளை வச்சே சில முடிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிமுகல
செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம்னா அது பாசிட்டிவ். இல்ல அது உண்மைதான அந்த செய்தி? திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு CV சண்முகம், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு KP அன்பழகன் 6 பேரும் போய் ஒன்றிணைனோன்னு திரு எடப்பாடிட்ட பேசி கடைசி வரைக்கும் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் எடப்பாடி உறுதியா நின்னதாக செய்தி. அது உண்மைதானா? உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி முடிச்சிடுறேன், பூரா சொல்லிட்டே வர்றேன். அதாவது அதிமுகல அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம் அப்படின்னா அது பாசிட்டிவ். KP முனுசாமி, ஜெயக்குமார், RB உதயகுமார் அப்படின்னா அது நெகட்டிவ். இது வந்து ஒரு இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் பிளானட் அண்ட் பிளான்டட் பை எடப்பாடி பழனிசாமி. அதாவது ரஜினிகாந்துக்கு ஒரு காலத்துல ஒரு பில்டப் கொடுப்பாங்கல்ல, அவர் ஒரு வார்த்தைக்காக நாடே ஏங்குதுங்க, எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாருங்க, எடப்பாடிங்கிற தனி மனிதர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. இதுதான் ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் ஒருத்தே இல்ல. அதிமுக என்பது இணைந்தே ஆக வேண்டும். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரே ஒரு புள்ளியில கேள்வி எங்க வந்ததுன்னா, நீங்க அதை திருப்பி திருப்பி கேட்டீங்க, யாருடைய தலைமை? இதோ உங்க இல்ல சார், அதுல என்ன தெரியுமா சார் கேள்வி? சேர வேண்டான்னு சொல்ற EPSும் அதுல ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாரு. சேரணும் எல்லாரும் சொல்றவங்களும் அதுல ஒரு தெளிவை கொடுக்க மாட்டேன். கிரே ஏரியாவாவே இருக்கே அந்த தலைமைன்றது. இந்த இணைப்பை பத்தி சசிகலா எத்தனை வருஷம் பேசியிருக்காங்க, OPS எத்தனை வருஷம் பேசியிருக்காங்க. நாங்க சென்னையில ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அடிச்ச உடனே ஏன் அதனுடைய தொடர்ச்சியா அந்த விளைவுகள் ஏற்படுது? அன்றைக்கே நான் ஜூன் 8ஆம் தேதி நினைக்கிறேன் உங்க தொலைக்காட்சியில் நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் சேர்வதென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல அப்ஜெக்ஷன் கிடையாது. யாருக்கு இந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. சரி, EPSக்கு கிடையாது. நான் சொல்ல வர்றேன். இத அப்ப ஒரே இது ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னா, இப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is an image building exercise being planned and planted by எடப்பாடி பழனிசாமி. தன்னை ஒரு படி மேல எல்லாத்துக்கும், தன்னுடைய முடிவு இறுதியானது, கடந்த கால நிகழ்வுகளுக்கு தன்னை குற்றம் சொல்லக்கூடாது, வருகிறவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற இந்த விஷயம். இன்றைக்கே கூட நான் உங்க தொலைக்காட்சியில் தான் ஸ்க்ரோலிங் பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமியை 2 சொல்லியிருக்காரு, நிர்வாகிகள் ஒற்றுமையாக செய்யணும்னு. இங்க நிர்வாகிகள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, தலைமையில தான் அடிச்சுக்கிறாங்க. அடுத்து பிரச்சனை எங்கெங்க எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தேடி பார்த்து சரி செய்யுங்கன்னு. பிரச்சனையே எடப்பாடி பழனிசாமி தான், இது அவர் சொன்னது. பிரச்சனை எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் தேடி சரி செய்யுங்கன்னா, அப்போ ஒன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்புக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா வேற மாதிரியான முடிவுகள் வரணும். இல்ல அது அதிமுகக்குள்ள இருக்கான்னு தான் கேள்வி. இப்போ OPS இணைக்கணும்னு பேசுறதுக்கும், சசிகலா பேசுறதுக்கும், TTV பேசுறதுக்கும், தனியரசு பேசுறதுக்கும், நீங்க பேசுறதுக்கும், புகழேந்தி பேசுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. திரு எடப்பாடியோடவே இருக்கிற திரு செங்கோட்டையனோ, திரு தங்கமணியோ, திரு வேலுமணியோ, திரு CV சண்முகமோ, திரு நத்தம் விஸ்வநாதனோ பேசுறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படியான அதிருப்தி குரல்கள் அவருடன் இருக்கிறவங்கள்ட்டே வந்திருக்கா? இல்ல, இது அதிருப்தி குரல்னு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எடப்பாடி பழனிசாமி சட்டை பிடிச்சி உலுக்கிட்டாங்களா? இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. அதுல ஒரு பன்னீர்செல்வம் இந்த இணைப்புகளும் நம்ம செஞ்சிடறோங்க, இதை தாங்க கட்சிக்காரங்க விரும்புறாங்க அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக பேசப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த சப்ஜெக்ட் ஒரு மாசமாவே இது பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. இது திடீர்னு முளைச்சது அல்ல. அப்ப நிச்சயமாக இது பன்னீர்செல்வமே இடையில என்ன சொன்னாரு, நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கிறேன். ஒரு மாசமா இருக்குன்னா அதுல என்னன்னா, EPS இந்த அகாமடேஷனுக்கு ஒத்து வரவே மாட்டாருன்றது இத்தனை ஆண்டுகளாக கூட இருக்கிற இப்ப நம்ம பட்டியல் போட்ட இந்த தலைவர்களுக்கெல்லாம் தெரியும். திரு CV சண்முகத்துக்கு தெரியும், திரு வேலுமணிக்கு தெரியும், திரு தங்கமணிக்கு தெரியும், திரு செங்கோட்டையனுக்கு தெரியும். OPS சசிகலா TTVங்கிறதுக்காங்களா கதவுகள் மூடப்பட்டதுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. தெரிஞ்சே மீண்டும் மீண்டும் போய் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களா,
இல்ல அவர் முரண்பட்டாலும் பரவாயில்லன்னு அவர் சொல்றாங்களா, இல்ல முரண்பட்டா வேறொரு முடிவு எடுக்க தயாராகிட்டு பேசுறாங்களா? அப்படிதானே இதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்ல ஒண்ணு இல்லையே, அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே. ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க. ஏன் ஒரு மொமெண்டத்தை ஏன் கிரியேட் பண்றாங்க? அதனுடைய விளைவுகள் தெரியாதவர்களாக இந்த மூத்த தலைவர். 2026 தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. டிசம்பருக்குள்ள இணைஞ்சா கூட போதும். நாளைக்கு காலையிலேயே நடக்கணும்னு என்ன இருக்குது? இப்ப வர்ற 19ஆம் தேதி வரைக்கும் இது இந்த மாதிரியான கருத்து கேட்பு கூட்டங்கள் நடக்கும். யாரும் இணையவே தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது, தலைமை மீது எங்களுக்கு அபரிதமான நம்பிக்கை இருக்கு. நீங்க மிக வலிமையான தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை விட அதிகமான ஒரு பெரிய தலைவர். அம்மா காலத்தை விட அதிகமா உங்களை பார்த்தா ஜனங்க ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் பேசுவாங்க. நம்ம எல்லாம் ஆமான்னு கேட்டுக்கணும். இதுக்கு அடுத்து மாவட்ட வாரியா எல்லாரையும் சந்திச்சு கூட கேட்பாங்க. கட்சிக்காரங்க கிட்ட சுற்றுப்பயணம் போய் அப்புறம் கடைசியா ஒரு பொதுக்குழு கூட கூட்டு பேப்பாங்க. அப்ப எல்லா எடப்பாடி பழனிசாமி மிக உயர்ந்த தலைவர், போனா போதுன்னு மன்னிச்சு எல்லாரையும் நம்ம இந்த இயக்கத்தின் நலன் கருதி இணைச்சுக்கிறார். அப்படின்னா தாங்க ஒரு பெரிய தலைவர். இமேஜ் பில்டிங், ஒரு PR எக்ஸர்சைஸ், அவ்வளவுதான். அதுதான் நான் ஒரே சிம்பிள் ஒரே லைன்ல உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொன்னேன். திஸ் இஸ் ஒன். இது இமேஜ் பில்டிங், ஒரு PR எக்ஸர்சைஸ் தானே. எடப்பாடி பணிசாமி 2026 நெருக்கத்துல இணையுன்றார். அது வரைக்கும் இமேஜ் பில்டிங்கே நடந்துட்டு சில மாதங்கள் ஆகும்னு சொல்ல வர்றேன். இந்த வருஷ கடைசி வச்சுக்கலாம். அதாவது ஒன்று இந்த ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல இது கட்டாயம் இணையும் சார். ஆனா இதையெல்லாம் அதுக்குள்ள ஏதேனும் பாஜக தரப்புல நகர்வுகள், திமுக தரப்புல நகர்வுகள் வேற மாதிரி இதுல ஏதாவது சிதறுண்டு போறதுக்கு. ஏன்னா இப்ப இணைஞ்சா தேர்தல் வர்றதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது பிளவுகள், மறுபடியும் ஏதாவது உட்கட்சி பிரச்சனைகள் இதெல்லாம் கூட வரலாம். அதனால இது காலம் கடத்துறாங்க. ஆனா இணைஞ்சிரும். அதுதான் இப்ப உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய செய்தி. கட்டாயம் இணைப்பு இருக்கு. அது டிசம்பர் மாதமா, அதுக்கு முன்பா பின்பான்றதுலதான். இந்த ஆண்டு டிசம்பரா, அதுக்கு முன்பா பின்பான்றதுலதான். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் சார். அது எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுபட்ட அதிமுக இணையும். ஏன்னா வீரப்பன் எடப்பாடி பழனிசாமியை விட மிக பலமானவர். நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர். 97 MLAக்கள், பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கொண்டவர். ஆனா ஜார்ஜ் அணி ரிசல்ட் பார்த்த உடனே அவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக தொண்டர்கள் ஜானி தொண்டர்கள் ஜே அணியோட சேர்ந்தாங்க. தம்பி அக்னேஸ்வரன் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒருவேளை பிறந்திருப்பாரான்னு தெரியல, பல வரலாறுகள் தெரியல. ஜார்ஜே அணியப்ப தலைமை கழகம் உடைக்கப்பட்டது, பூட்டு உடைக்கப்பட்டது, தாஸ்தாவேஜுகள் கடத்தப்பட்டது. அன்றைக்கு அந்த தகராறுகள் நடந்தது, நிச்சயமா நடந்தது. வழக்குகள் பதியப்பட்டது, நிறைய கோர்ட் கேஸ் நடந்தது. செம்மல முடக்கப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் நடந்ததுங்க. இல்ல அப்ப ரெட்டல இல்ல முடக்கப்பட்டிருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு ஆர்டிஓ என்கொயரி போட்டு தாங்க தலைமை செங்கோட்டையன் தலைமையில போய் அடிதடி நடந்ததுங்க. அன்றைக்கு அடிதடி நடந்ததுங்க. இல்ல சார், அடுத்து இல்ல சார், அதுக்கப்புறம் உரிமையை கொள்றது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றிணைந்துலாம் அதிமுகவை வழி நடத்தல. அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க தலைமைக்கு, ஜெயலலிதா தலைமைக்கு கட்சி வந்தாச்சுல. இல்ல, அதாவது அன்றைக்கும் ஜானகி அம்மாவுக்கு கட்சி தலைவர் என்கிற ஒரு கௌரவ பதவி கொடுக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலர் என்கிற நிலைக்கு ஜெயலலிதா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஜானகி அம்மா தன்னுடைய உடல்நலம் கருதி வேண்டாம் என்று முடிவெடுத்தாங்க. அன்றைக்கு ஒரு சம்பவம் தொலைக்காட்சிகள் இருக்கும். தலைமை இதுல சட்டமன்றத்துல ஜெயலலிதா அம்மா தாக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருந்தாங்க. ஜானகி அம்மா உடனே பூங்கத்தோட போய் அவங்களை பார்த்தாங்க. அடுத்த சுற்று மருத்துவமனையில அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதே போல அடுத்த சுற்றுல வர கேசி பழனிசாமி ரெட்டலை ஏத்து நின்று இருக்காரு. சரி, யார் சொன்னது ரெட்டலை ஏத்து யாருமே நின்னதில்லைன்னு சொல்லிட்டு நின்றுக்கிறாங்க. அதையெல்லாம் எம்ஜிஆர் சேர்த்துக்கலையே என்ன? இதெல்லாம் சும்மா வாதத்துக்கு எல்லாம் தம் கட்டிட்டு பேசுறது. திரு பொன் வில்சன், ஒன்றிணையும், கட்டாயம் ஒன்றிணையும். ஆனா எப்பன்றது தெரியாது. யாரு ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, யாருடைய விருப்பம் முன்னுரிமை எல்லாம் இல்ல. ஒன்றிணைந்த அதிமுகங்கிறது உறுதி.
இல்லை அது சொல்ல இப்போ கேசி பழனிசாமி சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒரு யூகம்ன்றதுல நம்ம சொல்லலாம். அது வேற விஷயம். ஆனால் நடைமுறையில் பிராக்டிக்கலில் என்ன இருந்து காலத்தின் கட்டாயம் கிடையாது. அப்படி எப்படின்றது சொல்கிறேன்னா, காலத்தின் கட்டாயம் கிடையாதுன்றது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் நிறைய பேரை இணைச்சாங்கன்னு எல்லாம் நம்ம முன்னுதாரணம் கொடுக்குறோம். ஆனால் அதில் என்ன பெரிய சிக்கல்னா, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். அவங்க யாருமே முன்னாள் பொதுச் செயலாளரை கட்சியில் இணைக்கல, முன்னாள் முதலமைச்சர்களை கட்சியில் இணைக்கல. ஒரே ஒரு முறை நவீன் பட்நாயக்குடைய அப்பா பிஜு பட்நாயக் வந்து முயற்சி செய்யும்போது முன்னாள் முதலமைச்சரோடு இணையலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது கடைசி நேரத்தில் அதை ஒத்துக்கலை எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சரோடு இணையலை. இன்றைக்கு இருக்கிற சிக்கல் அதுதான். எத்தனையோ பேர் இணைஞ்சாங்க கட்சியில், இல்லைன்னு சொல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா இருக்கும் இணைஞ்சாங்க. ஆனால் யாருமே முன்னாள் பொதுச் செயலாளர் கிடையாது, முன்னாள் முதலமைச்சர்கள் கிடையாது. இப்போ அதுதான் ஒரு சிக்கல். அதனால தான் ஒரு பிராக்டிக்கல் கஷ்டம் இருக்குது. ரெண்டு பேரை சொன்னீங்க நீங்க. ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து விரும்பலையா அப்படின்னு, இன்னொரு பக்கம் திமுக விரும்பலையான்னு. அண்ணாமலை என்ன விரும்புறாருன்னா, இணையக்கூடாது எதற்காக விரும்புறாருன்னா, ஒருவேளை ஓபிஎஸ் வைத்துக்கொண்டோ இல்லைன்னா டிடிவியை வைத்து கொண்டோ இந்த கட்சியில் நாம் பலவீனப்படுத்தி நாம் கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இணையக்கூடாதுன்னு விரும்புகிறார். இன்னொரு பக்கம் திமுக என்ன விரும்புகிறதுனா, ஒரே சம அந்தஸ்தில் சம வாய்ப்பில் இருந்தவர்கள் ஒன்றாக இணைந்தால் இன்னும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு இதைவிட அதிமுக பலவீனமாகும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க இணையணும்ன்ற விஷயத்தை பேசுறாங்க. இந்த ரெண்டுமே என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா இணையணும்னு விரும்புது, இணைந்தால் பலவீனமாகும் விரும்புது. ரெண்டுமே வந்து திமுக அதிமுக பலமாகணும்னு நினைக்கல, அவங்க இணையாவிட்டால் பலவீனமாவார்கள் நினைக்கிறாங்க. திமுக என்ன நினைக்குதா, இணைந்தால் பலவீனமாவார்கள். இதுல இன்னும் நம்ம இந்த இரட்டை தலைமையில பேசணும் தெரியுமா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு ஆளுக்கு பிரிச்சுக்குவாங்க. வட்ட செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து பிரிச்சுக்குவாங்க. ஏன் கோஷ்டி ஓன் கோஷ்டின்னு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்ற எண்ணத்துல வேணா சொல்லலாம் ஒழிய நல்ல எண்ணத்துல யாரும் சொல்லல. நல்ல எண்ணத்துல இணையணும்னு இப்ப கேசி பழனிசாமி சொல்றாரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அவர் சொல்றதுல உண்மை இருக்குது, அக்கறையோட தான் சொல்றாரு. ஆனால் பிராக்டிகலா என்ன சொல்ல வரேன்னா, இது இணைஞ்சால் கிடைக்கிற ஆதாயத்தை விட இணைஞ்சால் ஏற்படுகிற குழப்பம் அதிகமாக இருக்கும் எடப்பாடி நினைக்கிறாரு. அந்த ஓரளவுக்கு நிர்வாகிகள் அதை நினைக்கிறாங்க. பரிசோதனையே பண்ணாம எப்படி இல்ல, பரிசோதனை என்னன்னா, பரிசோதனை அதுதான். அதாவது எப்படின்னா, இணைச்ச பிறகு குழப்பம் வருது, எப்படி தேர்தல் தோல்வி வருதான்னு பார்த்த பிறகு அதுல ரெண்டு விஷயம் சொல்றேன். இப்போ முரண்பாடான கருத்துக்கள், தனித்தனி கருத்துக்கள் இருந்த கேசிபியும் ஜேசிடி பிரபாகரனும் புகழேந்தி அவர்களும் ஒரே இடத்துல இருந்தாங்க. ஒன்னா உட்காந்து ஒன்னா அறிக்கை கொடுக்குறாங்க. அது போல இணையனும் நினைக்கிற சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றாக இணைந்தார்களா, ஒன்றாக இணைந்து பேசினார்களா? எடப்பாடி அவர்களுக்கோ அதிமுகவுக்கோ ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் இவர்கள் மீண்டும் ஒன்றாக இருந்தார்களா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? நம்ம அதுதான் வெறும் இப்ப எடப்பாடியை மட்டும் பழி சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டுமே விவாதத்தை கொண்டு போறோம். ஒரு சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு அவர் கீழே பணியாற்றிய ஓபிஎஸ் அவர்களும் அவரை அடையாளம் காட்டிய ஓபிஎஸ் அவர்களும் அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அங்கே போய் சரண்டர் ஆகி நின்றாரா? எடப்பாடி கிட்ட நிக்க வேண்டாம். எடப்பாடி வந்து உங்களுக்கு இணையானவர் நீங்க சொல்லலாம், ஆனால் அவங்க மூத்தவங்க இல்லையா, அவங்க கிட்ட இணைஞ்சு நின்றாரா? அவர்களுக்கு கீழே இருந்த அடையாளம் காட்டப்பட்ட அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட டிடிவி தினகரன் அவங்களுக்கு கீழே போய் நின்றாரா? அதுதானே ஒரு கேள்வியா வரும். இந்த ஒரு கேள்விதான் நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வி. திரு தனியரசு, இந்த ஒன்றிணையும் அதிமுகல திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா இவங்கெல்லாம் ஒரே புள்ளிலாம் இணைஞ்சிருக்கிறாங்களா முதல்லன்னு திரு பொன்வில்சன் கேட்டாரு. அதுல ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்காங்க. தேனி நாடாளுமன்ற தொகுதியை விட்டு கொடுத்தாரு, பிரச்சாரம்லாம் பண்ண. ஆனா இந்த மூன்று பேரும் ஒன்று சேர்றாங்களா முதல்ல திரு இபிஎஸ் கிட்ட வர்றதுக்கு முன்பு அப்படின்னா அந்த ஒன்றிணைப்பே இன்னும் நடக்கலையே. ஐயா, இப்ப எடப்பாடி சரி, இந்த நீங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்தா நான் நேரா போயஸ் கார்டனுக்கு சினிமா கிட்ட வந்துடுறேன், அல்லது கிரீன்வேஸ் சாலைக்கு ஓபிஎஸ் கிட்ட வந்துடுறேன், அல்லது நான் பெஸ்டன் நகர் அல்லது இங்க நம்ம ராயப்பேட்டைக்கு டிடிவி ஆபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்லுவீங்க. நான் இப்ப 10 நிமிஷத்துல சேருவாங்க போல. நீங்க உங்க எடப்பாடி என்ன, அவங்க மூணு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்க உடம்பு உங்க எடப்பாடி ஓடோடி வந்து கட்டி பிடிச்சிட்டு சேர்ந்து வரா? உங்களை எடப்பாடி தானே கெட்டவர், இவங்க மூணு பேரும் நல்லவங்க இல்ல, நல்லவங்க ஒன்னா சேர்த்தோம்ல. இல்ல, டிடிவி ஓபிஎஸ் தான் சேர்ந்தாச்சே. மூணு பேரும் சொல்றாங்க, தலைமை ஏத்துட்டு ஒரு பதவியை கொடுத்துட்டு அந்த அம்மா கூட சேர்றதுக்கு என்ன தயக்கம் கேக்குறேன். அண்ணா போலீஸ் அண்ணா வில்சன் இப்ப நாங்க மூணு ஒன்னா தானே இருக்கிறோம். இப்ப டிடிவி ஓபிஎஸ் சின்னம்மா பிரிஞ்சிருக்கிறான்னு பிரிஞ்சிருக்கிறோம் இல்ல.
அல்ல நீ எடப்பாடி மட்டும்தான் வெளியிருக்கிறீங்க. அதான் பாஜகவும் 4 பேர் சேர்ந்து இல்ல நாங்க எடப்பாடி எடப்பாடியை வலிக்கு கொண்டு சொல்லிக்கலாம். நாங்க சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் ஒன்னா தானே இருக்கிறோம். நாங்க எங்க பிரிச்சிருந்தா நீங்க நினைச்சுக்கிட்டா கற்பனையில அப்படி எல்லாம் இதே இடத்துல இல்ல ஒரே ஒரு குறுக்கீடு திரு அக்னீஸ்வரன்ட்டே அதே கேள்வியை வச்சிருவோம். திரு அக்னீஸ்வரன், நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வலுவா இருக்காரு, பொதுக்குழுவை கூட்டினாரு, தேர்தலில் போட்டியிட்டாரு, இன்னும் நம்பிக்கையோட இருக்கிறாருன்னு. இங்கே இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை. சற்று முன்பு வந்த செய்தி அடிப்படையில் 82% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதிமுக தேர்தலை புறக்கணித்து அதிமுக வாக்குகள் எங்கேயோ போய் சேஃபாக அகாமடேட் ஆயிருக்கு. அவர் வந்து தேர்தலை புறக்கணித்த பிறகும் அதிமுக தொண்டர்கள் வந்து எங்கேயோ வாக்களித்திருக்கிறார்கள்னா எல்லாரும் ஏபிஎஸ் நம்பி தான் இருக்கிறாங்க, அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்கன்னு எப்படி எடுத்துக்கிறது? அது தேர்தல் ரிசல்ட் வரட்டும் சார். யாருக்கு சதவீத வாக்கு பதிவாயிரு சதவீதங்கள் எல்லாம் ஒரு இடைத்தேர்தலை வச்சு நீங்க ஒட்டுமே நீங்க விக்கிரவாண்டியில இல்லையா ஒட்டுமொத்தமா சார் நீங்க அதுக்கு இதுக்கு முடிச்சே போடக்கூடாது சார். இங்க பேசுறது ஒருங்கிணைப்பு தான். இந்த ஒருங்கிணைப்புல நீங்க இப்ப செய்ய போறது, நான் இப்ப வந்து தம் பிடிக்காமலே பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாவே பேசுறேன். நீங்க என்ன செஞ்சிட்டு அந்த இதுக்கு கிளைம் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனா நாங்க எல்லாரும் எதிர்ப்போம், கட்சியை வந்து எங்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா ஒண்ணு. இன்னொன்னு இவங்கள மாதிரி அண்ணன் மாதிரி ஒண்ணு தொட்டது தொலைங்கணும். இந்த கேள்வி தொட்டது தொலைங்கணும் சார். அண்ணன் கேசிபி அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு ஒரு கேள்வி, இதை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கங்க. நீங்க கட்சி இபிஎஸ் தான் இருக்குன்னு நீங்க முதல் சுற்றுல இருந்தே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எலெக்ஷன்ல போட்டியிடலன்னு அதிமுக சொன்ன பிறகும் திரு இபிஎஸ் சொன்ன பிறகும் 82% போலிங் நடந்திருக்குங்கிறத நீங்க கவனிக்கலையான்னு கேக்குறேன். அது எதுவும் முக்கியமான செய்தியை சொல்லவே இல்லையான்னு கேக்குறேன். சார் அது யாரு இது பண்றாங்க, எத்தனை வாக்குகள், இதெல்லாம் வாக்கு நின்ற வேட்பாளர்கள் சொல்லணும் சார். இப்ப நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னொன்னு அண்ணன் சொல்லும்போது தம் பிடிச்சு அக்னீஸ்வரன் பேசுறான், தண்ணியை குடிக்க சொல்லுங்க அப்படின்றாருல. நான் ஒன்னும் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, முன்னாள் எம்பி கிடையாது, கட்சி உறுப்பினர் கிடையாது. நான் திரும்ப அங்க போய் சேர்ந்து ஆதாயம் தேட போறதும் கிடையாது. செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாளைக்கு கேசி பண்ணனே வந்தா கூட இப்படித்தான் தம் பிடிச்சு தான் பேசுவேன். தனியரசன் வந்தாலும் அப்படிதான் பேசுவேன். இங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சி அதிமுக திமுக இந்த நம்பிக்கையில் நான் வழக்கறிஞராக என்ன ஆக்கிவிட்டது இந்த திராவிட கட்சிகள் தான். அதுக்கு நன்றி உள்ளவனா கடைசி வரைக்கும் இருப்பேன். எனக்கு எந்த ஆதாயமும் வேணாம், நான் எதிர்பார்க்க போறதும் இல்லை. ஆனா அண்ணன் கேசிபி இதை சொல்லக்கூடாது. அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு முத அதிமுக மேல கேஸ் போட்டு தொடங்கி வச்சவர். அதுக்கு பிறகுதான் மொத்தமா கேஸ் போட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்கல்ல. போடாம இருந்து வந்திருந்தால் எடப்பாடி அது ஒத்துருப்பார். நியாயமான கேள்விதானே திரு கேசிபி. எவ்வளவு சிக்கலை உண்டு பண்ண முடியுமோ அந்த கட்சிக்கு, எத்தனை வழக்குகளை போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்ப எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு விலகி நிக்கிற எல்லோரும் சொல்றது சரிதானா? இல்ல அவரு அக்னீஸ்வரர் சொல்ற மாதிரி இப்பவும் இந்த ஒன்றிணைந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுங்கிறது நான் தான் பிள்ளையார் சொல்லி போட்டேன். புகழேந்தி ஜேசிடி நாங்க தான் வந்து இதை வந்து முன்னெடுத்தோம். இல்ல கேஸ வாபஸ் வாங்காமல ஆரம்பிச்சிருக்கீங்கன்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் வாங்க தேவையில்லைங்க. அதாவது அப்ப சேர்த்துக்கிறது தேவையில்லை. இல்ல நான் முழுமையா கேட்டுருங்க. இப்ப ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் இணைஞ்சிட்டாங்களான்னு கேக்குறாங்க இல்லையா? எல்லோரும் இணைய நினைப்பது அதிமுக. இவங்க இணைஞ்சு இன்னொரு புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நினைக்கல. எல்லோரும் எங்க ஒன்றிணைந்த அப்படிங்கிறது வந்து எங்க அதிமுகவில். அப்ப இவங்க எதுக்கு போய் வந்து தனியா சேரணும்? ஒண்ணு. ரெண்டாவது, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லோரும் அவர்கள் 3 பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லோரும். அப்போ ஒரே லைன்ல அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. இது முக்குளத்தோர் முன்னேற்ற கழகமுங்க, அதிமுக முன்னேற்ற கழகம் இல்ல. அப்ப வந்து அடுத்த நிமிஷம் அது காணாம போயிடும். இப்ப வரைக்கும் அந்த விமர்சனம் வரலன்றீங்களா? வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்ல போனா இன்னும் ஒரு படி தாண்டியே கூட நான் சொல்றேன். அதாவது CV சண்முகமும் நானும் டெல்லியில போன அக்டோபர் மாசத்துல 2-3 தடவை எல்லாம் பார்த்து பேசணும். இப்ப என்னுடைய நீக்கம் ரத்து செய்யப்பட்டு இணையலாம் என்கிற அளவுல எல்லாம் வந்து பேசப்பட்டது. அப்ப ஒரு பாயிண்ட் எங்களுக்குள்ள தோன்றியது அல்லது எனக்கு சொல்லப்பட்டது, கட்சிக்காரங்க கருத்தாக பார்க்கப்பட்டது என்னன்னா, என்ன மட்டும் சேர்த்துனா இல்லைங்க அவர் எடப்பாடி பழனிசாமி கவுண்டருங்க, இவரும் கவுண்டருங்க, அதனால கவுண்டர் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னு வரும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியா நடத்துறவங்களுக்கு பல இடங்கள்ல பல பிரச்சனைகளை பல கோணங்கள்ல சாதி பார்க்காத கட்சி அதிமுக சசிகலா மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க. இன்னும் சாதி இருக்கா அப்போ அதிமுக? நான் சொல்றதுங்க, நீங்க எப்படி கேட்டாலும் அப்புறம் அதுக்கு ஒரு விவாதம் போட்டு அதுக்கு 2 பேர் வந்து பேசுவாங்க இல்ல.
அப்ப ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா இப்ப நம்ம டாபிக் என்ன, அதிமுக ஒன்றிணையுமா ஒன்றிணையாதா? கட்டாயம் ஒன்று இணையும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த அப்படி ஒருவேளை எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒருவேளை ஒன்றிணையாவிட்டால் ஒன்றிணைய மறுப்பவர்கள் ஒதுக்கப்படுவாங்க. இதுக்கும் அதிமுக வரலாறு இருக்கு. இது ஆரம் வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன், PH பாண்டியன் இவர்களுக்கு வரலாறு இருக்குது. அன்றைக்கு வழக்குகள் எல்லாம் இருந்தது. என்ன சொல்ல வரீங்கன்னு ஒருங்கிணைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த வழக்குகள் எல்லாம் தீர்க்கப்பட்டது. அதனால இதெல்லாம் இபிஎஸ்ஏ ஒத்துக்கிறதுனா கூட நீங்க இபிஎஸ் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க சேர்ந்துக்குவீங்க எல்லாரும், அப்படிதானே? ஓபிஎஸ் ஒத்துக்கலைனால அதான், சசிகலா ஒத்துக்கலைனால அதான், அவங்க தான் ஒத்துக்கறாங்க. ஒண்ணா சேர்ந்து ஒத்துக்கல, அவங்க மூணு பேர் அக்ரி டு டிஸ்அக்ரி, ஓகே ஃபைட் செப்பரேட்லினாலோ அவங்க எல்லாரும் நீக்கிட்டு அதிமுக ஒண்ணு சேர. ஓகே, பேசுறோம் இடைவேளைக்கு பிறகு. திரு கார்த்திகேயன், ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம், டிடிவி பத்தியும் 3PS பேசுறதே இல்ல, திருமிகு ஜானகி அம்மாள் மாதிரி திருமிகு சசிகலா ஒதுங்கி கொள்ளணும், இதான் இபிஎஸ் நிலைப்பாடு. ஆனா கட்டாயம் அதிமுக ஒண்ணு சேரணும்னு விரும்பாதவர்கள் ஒதுக்கப்படுவார்கள்னு திரு KC பழனிசாமி சொல்றார். அந்த புள்ளியை நோக்கி நகருது அதிமுக. இல்லை, நான் ஆரம்பத்தில் அதுதான் சொன்னது தொடக்கத்தில் சொன்னது போல இது ஒரு தேவை, அத்தியாவசியமாயிருச்சு அதிமுக. ஆமா ஆமா, அவர்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வர ஆரம்பிக்கும். தொண்டர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்களா? தொண்டர்கள் மத்தியில் நீங்க அது எந்த அணி அதெல்லாம் விட்டுருங்க, அதிமுக தொண்டர்கள் என்று தங்களை காலங்காலமாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இல்லை அதுபடி இருந்தவர்கள், அவர்கள் ஓரணியாக இரட்டலை இருக்கணும், வலுவாக இருக்கணும், திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றத, இந்த கரைந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடாது, தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடாது அப்படின்றத அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் இன்ஃபேக்ட் இன்றைய இந்த சமகால அதிமுக தொண்டர்கள் திமுக மீது எவ்வளவு கோபம் இருக்காங்களோ அதே அளவிற்கு பாஜகவை இருக்கிறாங்க. அந்த கோபம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இந்த அதிமுக என்ற கட்சியோட இன்றைய நிலைக்கு காரணமே அந்த பாஜக தான். இந்த கட்சியை பிரித்து வைத்தது அந்த பிப்ரவரி 2017 இன்றளவிலும், அதுக்கப்புறம் மீண்டும் ஒன்றிணைவு, சசிகலா அவர்களை ஒதுக்கி வைத்தது, அதற்கப்புறம் இன்று வரை ரிமோட் கண்ட்ரோல் செய்து கூட்டணி முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் இவர்கள் இணையணுமா வேண்டாமா என்று பரவலா வந்துச்சு. 2019 எப்ப கூட சார்பு நிலையில இருக்கிறாங்க திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், சசிகலாவும் கிட்டத்தட்ட அந்த சார்பு நிலையில இருக்கு. அதுதான் அவர்களுடைய பலவீனம். அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் அவர்களுக்கு எதிராக சில ஒரு மனசோர்வு இல்லைன்னா ஒரு வருத்தம் இருப்பதற்கு காரணம் அந்த 2017 பாஜக ஆட்டி வைப்பதற்கு அதிமுக அதற்கு காரணமாக இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் என்ற அந்த குறை அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் பாஜகவையும் திமுகவையும் எதிர்க்கிற இபிஎஸ் வலிமையா அதிமுக தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா கல யதார்த்தம் என்பது தோல்விகள் தொடர் தோல்விகளாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. தோல்விகள் இருக்கிறது தொண்டர்கள் உற்சாகப்படுத்தாது. நீங்க 26 வெற்றி பெறணும் அப்படின்னா பாஜக அதை தான் விரும்புது. பாஜக இன்றளவும் நீங்க அது கூட்டணிக்கே பாஜக தான் விரும்புது. அதிமுகவுடைய வாக்குகள் பாமகக்கு போகாம இருக்கணும்ன்றக்காக அதிமுகவுக்கு எதிராக கடைசி நிமிஷத்துல அண்ணாமலையை பேசுறாரு அன்புமணிக்கு எதிராக. அப்ப தொடர்ந்து என்றெல்லாம் அப்புறம் அது இபிஎஸ் அதுக்கு எதிராக கடுமையாக பேசுவது அது காரணம் அந்த இடத்துல அவரை பொசிஷன் பண்ணிக்கணும்னு பாக்குறாரு. பாஜகன்ற கட்சிக்கு ஒரு உயிர் வரணும், அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஹோல்டு கிடைக்கணும் அப்படின்னா அதிமுகன்ற கட்சி கரைந்து போகணும்ன்றத பாஜக விரும்புது. அதை உணர்ந்து நீங்கள் ஒரு கட்டத்துல பாஜகவால் இயக்கி வைக்கிறது வெளியே அந்த பொது நலன், கட்சியினுடைய பொது நலன் என்ற புள்ளியை இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சாதான் அந்த இடத்துல தான் அந்த கட்சி உயிர் பெறும். இவர்கள் எல்லோருக்குமே அரசியல் எதிர்காலம் இருக்கும். அதை தவிர்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு கட்டத்துல இப்போ இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் இந்த நிலை தொடர்ந்தால் தங்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடும் அப்படின்ற எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சுன்னா அன்று இபிஎஸ் கூட அச்சுறுத்தல் வரலாம். தனிமைப்படுத்தப்படும் 2 வார்த்தைகள் இந்த விவாதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கிறேன். திரு கார்த்திகேயன் சொன்ன அதிமுக தலைவர்களுடைய அரசியல் எதிர்காலம், அதிமுகவுடைய எதிர்காலம்ங்கிறது ஒன்று. இன்னொன்று திரு KC பழனிசாமி, ஒன்று செய்யறதுக்கு விருப்பப்படாதவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், ஏன்னா ஒன்று செய்யறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னா அதை நோக்கி அதிமுக நகருது இல்லை நகர்த்தப்படுது இல்லை, அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ ஒரு அவசியம் ஏற்பட்டது, இந்த ஆட்சியை தக்க வைக்கணும்னா இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு நமக்கு தேவை அப்படின்ற சூழ்நிலை வரும்போது ஓபிஎஸ் இணைந்தார்கள், இணைந்து ஆட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி இருந்துச்சு. அதற்கு பிறகு ஆட்சி போன பிறகு பார்த்தீர்களா எல்லா இடத்துலையும் எல்லா கட்டத்திலையும் இரட்டை தலைமையை பற்றி விமர்சனம், குழப்பங்கள். அந்த உச்சத்தில் போகும் தான் 23 ஜூன் 2022 இந்த பிரச்சனை வந்துச்சு, ஒற்றை தலைமை பிரச்சனை. அந்த குழப்பங்களின் உச்சத்தில் தான் அந்த தொண்டர்களும் சரி அந்த நிர்வாகிகளும் 2610 எவ்வளவு எழுச்சியோடு அங்கே பேசினாங்க, அத்தனை எம்எல்ஏக்களும் எவ்வளவு எழுச்சியோடு இருந்தாங்க. இது எல்லாமே நம்ம கண்கூட பார்த்தோம்.
அப்போ எதிர்வரிசையில இருப்பாங்க, ஒரு சொற்ப அளவுல இருந்தாங்க அன்னைக்கு நம்ம தொண்டர்கள் தான் ஒண்ணு சேர்ற அதிமுகவை விரும்புறாங்க, தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கட்டும்னு திரு கே சி பழனிசாமி போன்றவர்கள் சொல்றாங்கல்ல. இல்ல இப்போ நம்ம கே சி பழனிசாமி போன்ற தொண்டர்கள் நான் இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு சில தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பெருவாரியான தொண்டர்கள் இரட்டைலை பக்கம், அதிமுக பக்கம், எடப்பாடி பக்கம், நீங்க சொல்ற திமுக எதிர்ப்பு நிலையில எடப்பாடி இருக்கிறாரு, பிஜேபி எதிர்ப்பு நிலையில எடப்பாடி இருக்கிறாரு, இந்த இது போதும். ஆனா அது போதுமா அப்படின்னா போதிய அளவுக்கு அங்க இல்லைன்றது இயற்கை. ஆனால் அது ஓபிஎஸ் ஆலையோ டிடிவி ஆலையோ சசிகலா அம்மாவையாலையோ அந்த ஓட்டு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி. இல்ல சார், கிடையாது. அது அப்படிதான். இல்ல ஜெயலலிதா அம்மா இருந்த தேர்தல்ல ஃபேக்ட் அதானே. இல்ல அப்போ 9 தேர்தல்ல இப்ப நீங்க 10 தேர்தல் சொன்னீங்க, 9 தேர்தல்ல ஒன்னா தானே இருந்தாங்க. சரி, 9 தேர்தல்ல ஒன்னா தானே இருந்தாங்க. அன்றைக்கு எப்படி ஓட்டு சதவீதம் குறைஞ்சது? 2019 எல்லாமே ஒன்னா தானே இருந்தாங்க. அப்போ 19% எப்படி ஆச்சு? அப்போ அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். இந்த இணைப்பு மட்டும் இல்ல, இந்த இணைப்பு ஒரு அம்சமா இருக்கலாம். சொல்ற மாதிரி இதை தாண்டி இருக்கணும். அதனால அடுத்த விவாதங்கள்ல பேசுவோம். இன்னும் நிறைய மாசம் இருக்கு, ஜூலை தான், இப்போ இன்னும் 6 மாதம் டைம் இருக்கு. பேசுவோம். நம்ம அடுத்த நேரம் செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.